அன்பான உள்ளங்களுக்கு வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வீட்டிலையே டெரக்கோட்டா ஜுவல்லரியை எப்படி சுட்டு எடுக்கலாம் அப்படின்றது தான். இதை பேக் பண்ணுறது, ஃபயர் பண்ணுறது என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். நம்மளை பொறுத்த வரைக்கும் அது சுட்டு எடுக்கிறது தானே. ஸோ டெரக்கோட்டா ஜுவல்லரி உங்களுக்கு மினிமம் 2 days காஞ்சிருக்கணும். அதாவது 2 பகல் 2 இரவு, மேக்ஸிமம் 4 days வீட்டுக்கு உள்ளே வச்சு தான் நீங்கள் காய வைக்கணும். இது மரத்தூள். நான் மரத்தூள் எடுத்திருக்கேன். நிறைய பேர் ஊமி யூஸ் பண்ணுவாங்க. பட் மரத்தூள் நின்று எரியும், நிறைய ஹீட் கொடுக்கும். அதனால் உங்கள் ஜுவல்லரி நல்ல சூடாகி நல்ல வெந்துடும், நல்ல பிளாக்காக. நெக்ஸ்ட் நல்ல நான் ஒரு மண் சட்டி எடுத்திருக்கேன், நல்ல பெரிய சட்டி எடுத்திருக்கேன். அதில் மரத்தூளை போட்டு ஒரு லேயராக ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸோ வரிசையாக பெண்டன்ட் வைக்கிறேன். எந்த ஒரு இடமும் விடுபடாத அளவுக்கு, எங்கே விடுபட்டாலும் அதுக்கு இடையில ஏதாச்சும் ஒன்றை வச்சு ஃபில் பண்ணிகிட்டே இருங்க. ரொம்ப அழகாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. நான் ரொம்ப 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 ஆசையாக இருக்கேன். இன்னொரு விஷயம், இதில் வெடிக்குமானா கண்டிப்பாக வெடிக்கும். ஏன்னா பரம்பரையாக பானை செய்கிறவங்க அவங்களுக்கே பானைகள் உடையும். நம்மளாம் எங்கே, நம்ம சும்மா இப்போ தானே இது ஒரு ஹாபி மாதிரி தானே பண்ணுறோம். இது இயற்கை. உள்ளே ஏர் பபிள்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது வெடிக்கும். நீங்கள் உங்களோட இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்கோங்க. உங்கள் இஷ்ட தெய்வத்தில் வேண்டி, என்னோடய டெரக்கோட்டா ஜுவல்லரி கடவுளே வெடிக்கக்கூடாது அப்படின்னு நல்லா வேண்டிக்கோங்க. அதுதான் நம்மளால் பண்ண முடியும், வேறு எதுவுமே பண்ண முடியாது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் பக்கத்தில் இந்த மாதிரி பாட்டர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட கொடுத்து பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லைனா கரண்ட் கில்ன் கூட கிடைக்கும். பட் நான் 8 வருஷமாக இந்த முறை தான் நான் பின்பற்றுறேன். எனக்கு 99% வெடித்ததில்லை. நான் பெண்டன்ட் எல்லாமே அடுக்கி வச்சுட்டு அதுக்கு மேலே இன்னொரு லேயர் இந்த மாதிரி மரத்தூள் நான் போட்டுக்கிறேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ பெண்டன்ட்ஸ் இங்கே வச்சுருக்கேன். அதுக்கு மேலே மரத்தூள் போட்டுட்டு நல்லா மூடிக்கோங்க. நான் இந்த மாதிரி ஆட்டி வச்சோம் அப்படின்னா மரத்தூள் கரெக்டான இடத்துல ஸ்பேஸ் எங்கே இருந்தாலும் அங்கே போயிட்டு கரெக்டாகிடும். மரத்தூள் போட்டாச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது கறிக்கட்டை. கறிக்கட்டையில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. கோல்டு உருக்குவாங்கள்ல, அதுக்கு இந்த கொட்டாங்கச்சி இருக்குல்ல, சிரட்டை, அதோட கறிக்கட்டை வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் அயன் பண்ணுவாங்கள்ல, அவங்க ஒரு டைப்பாக கறிக்கட்டை யூஸ் பண்ணுவாங்க. நான் இருக்கிறதுலே கம்மி ரேட்டான கறிக்கட்டை தான் வாங்கியிருக்கேன். இது ஒரு பாக்ஸ் 60 ரூபா. ஒரு மேக்ஸிமம் ஒரு 2 kg இருக்கும். இதே மாதிரி நீங்கள் மரக்கடையில் போய் நீங்கள் கேட்டிங்கனாலே 1 கிலோ கறிக்கட்டை 25 ரூபா அந்த ரேஞ்சுக்கு கொடுப்பாங்க. கொஞ்சம் தாராளமாக தான் வைக்கணும். ஏன்னா நம்ம நல்ல பேக் பண்ண போகிறோம். நமக்கு பிளாக் கலரில் ஆயிரும். நீங்கள் கிளினில் அதுக்கப்புறம் பாட்டர்ஸ் கிட்ட கொடுத்து நீங்கள் பேக் பண்ணி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு டெரக்கோட்டா கலர்லேயே இருக்கும். பட் நம்ம இன்றைக்கி பண்ண போகிற பேக்கிங்கில் சுட்டு எடுக்கும்போது நல்ல பிளாக் கலராக மாறிடும். இது நமக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம ப்ரௌன் கலரில் இருந்துச்சு அப்படின்னா அதில் நம்ம பிளாக் கலர் பெயிண்ட் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் கலர் கொடுக்கணும். இது பிரச்சனை கிடையாது, நமக்கு பிளாக்காக தான் கிடைக்கும். ஸோ நம்ம டேரெக்டாக கலர்ஸ் அப்ளை பண்ணிடலாம். இதனால் உங்களுக்கு டபுள் தமாக்கா மாதிரி ரொம்ப ரொம்ப ஈஸி.
நான் இங்கே பார்த்திங்கன்னா நல்ல தாராளமாக ஒரு கோபுரம் மாதிரி குமிச்சு வச்சுருக்கேன். ஏன்னா மேலே எவ்வளோ தூரம் நமக்கு எரியுதோ அவ்வளோ தூரம் கீழே வந்து சூடாகும். சுட்டு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம வந்து கொஞ்சம் கம்மியாக வச்சா கூட உங்களுக்கு கீழே சுட்டு எடுக்காது. இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி குழந்தைங்க மற்றவங்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லாத ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து வச்சுருங்க. நீங்கள் வந்து அப்பார்ட்மெண்ட் அந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் மொட்டை மாடியில் அந்த மாதிரி குழந்தைங்களுக்கோ உங்களுக்கோ வேறு பக்கத்தில் ஒயர் போகக்கூடாது, பக்கத்தில் வைக்கல் படப்பு அந்த மாதிரி கூரை அது அந்த மாதிரி எதுவுமே இல்லாத ஒரு தனிமையான ஒரு இடத்துக்கு கொண்டு போய்க்கோங்க. இது வந்து மண்ணெண்ணெய் கெரோசின் வந்து நான் இந்த மாதிரி டாப்பில் வந்து ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு நீங்கள் வந்து தீ பொருத்தி வச்சுருங்க. காற்று பயங்கரமாக அடிக்குது. அதனால் ஒரு குச்சி இப்படி தான் இதாகிடுச்சு. நமக்கு என்றைக்கு ஃபஸ்ட்டு குச்சியிலே பற்றிக்கிச்சு. ஸோ நான் 2வது குச்சியை எடுத்துகிட்டு இந்த மாதிரி வைக்கிறேன். சூப்பர், பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போது இது வந்து கெரோசின் இருக்கிற அளவுக்கு எரியும். கெரோசின் எரிஞ்சு முடித்த உடனே அதில் உள்ள கறிக்கட்டையில் ஏதோ ஒன்று வந்து நல்லா தீ பற்றிக்கும். அது வந்து நல்ல ரெட்டிஷாக வந்து கங்காக மாறிடும், தணலாக மாறிடும். தமிழில் எவ்வளோ வித்தியாசம். நாங்கள் வந்து கங்குன்னு சொல்லுவோம் திருநெல்வேலியில். ஸோ அது வந்து தணல் அப்படின்னு சொல்லுவாங்க சென்னையில். ஸோ கங்கா மாறிடும். ஸோ கங்கா மாறினதுக்கப்புறம் நீங்கள் ஒரு சேஃப்டியான இடத்துல நீங்கள் அதை எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 8 hours ஆகும். மோஸ்ட்லி நான் எப்போ வைப்பேன் அப்படின்னா காலையில் வச்சுட்டு நான் ஸ்கூலுக்கு வேலைக்கு போயிடுவேன். ஈவினிங் வந்து பார்த்தா எல்லாம் ரெடி ஆயிரும். இல்லைனா நான் ஈவினிங் வச்சுட்டு தூங்கிடுவேன், காலையில் ரெடி ஆயிரும். ஸோ இந்த மாதிரி தான் என்னோட இது. நான் இடையில போய் பார்க்குறது அந்த மாதிரி டைமே எனக்கு இருக்காது. ஸோ நிம்மதியாக இருங்க. கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணிக்கோங்க, என்னோடய டெரகோட்டா ஜுவல்லரி வந்து உடையக்கூடாது அப்படின்ட்டு. அது தவிர இதில் வேறு ஒன்றுமே பண்ண முடியாது. எதுலேயுமே அப்படி தான். ஸோ உடைய தான் செய்யும். பட் இதில் 99% உடையாது. இது வந்து ஒரு சேஃப்டியான இடத்துல வச்சுக்கோங்க. இங்கே வெளியே வந்து பயங்கரமாக காற்றடிக்குது. அதனால் நான் வீட்டுக்கு உள்ள காம்பவுண்ட் சுவர் பக்கம் இந்த பக்கத்தில் நான் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 1 hourக்கு அப்புறம் ஆயிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரு மாதிரி கோல்டன் கலரில் தணல் இருக்குது. நீங்கள் கிட்டே போக முடியாது, அந்த அளவுக்கு வெப்பம் இருக்கும். அதனால் நீங்கள் எவ்வளோ சேஃப்டியாக எவ்வளோ தொலைவாக வைக்கீங்களோ அங்கே சூப்பராக இருக்கும். என்னோட சாய்ஸ் வந்து தோட்ட பக்கம் அப்படி வைக்கலாம், இல்லாட்டி மொட்டை மாடியில் வைக்கலாம். அதுதான் உங்களுக்கு ரொம்ப சேஃப்டியாகவும் இருக்கும். 2 hours கிட்ட ஆச்சு. ஸோ இந்த அளவுக்கு ஆயிருக்கு. ஸோ நீங்கள் வந்து ஒரு ஈவினிங் 5 o'clock அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். டைம் வந்து 5 o'clock இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே எல்லாமே இப்படி இந்த மாதிரி ஆகிடும். உங்களுக்கு ஆஷ் மட்டும்தான் இருக்கும். டக்குன்னு கை வைக்காதீங்க, ஏன்னா அது வந்து சுடும். ஸோ இது மேலே இருக்குது. ஓகே, ஸோ அதை நான் எடுக்கிறேன். உங்களுக்கு வந்து எல்லாமே உடையாமல் இருக்கும் அப்படின்ட்டுல, சில விஷயம் உடஞ்சும் இருக்கும். ஸோ அது ஒன்றும் பண்ண முடியாது. சுடுது கை பயங்கரமாக. அதனால் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு காமிக்கிறேன். ஹாய். ஓ, நல்லா இருக்கா தொட்டி? நான் வந்து இந்த மெத்தட் தான் நான் ஃபாலோ பண்ணுவேன். நீங்கள் வந்து அதை எடுக்கிற சாக்கில் உடச்சிடாதீங்க, அதுவும் ரொம்ப முக்கியம். நீங்கள் எடுக்கும்போது ரொம்ப சாஃப்டாக உள்ள எடுத்து லைட்டாக இந்த மாதிரி ஷேக் பண்ணிங்க அப்படின்னாலே அதில் உள்ள அந்த ஆஷ்லாம் கீழே விழுந்துடும். உங்களுக்கு ஜுவல்லரி மட்டும்தான் இருக்கும். ஸோ நான் இந்த மாதிரி எல்லாத்தையுமே எடுத்து போட்டுக்கிறேன்.